அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க வரதுக்குள்ளே சாப்பாடு பக்கோடா குழம்பு வைக்கலான்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரிசி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். சாதத்தை அடுப்பில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பக்கோடா குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ண போகிறேன். வீட்டில் குடிக்க தண்ணி இல்லை, அடி பம்ப் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் தண்ணி வச்சு மாற்றுப்பேன். தண்ணி அடிக்கிறது கூட நம்மளால முடியல. அங்கேயே ஏகப்பட்ட தக்காளி வெங்காயம் கட் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வைக்கலாம். ஆனியனை கட் பண்ண போகிறோம். ஆனியன் கட் பண்ண சமயத்தில் லைட்டாக கண்ணி எரியும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனியனும் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 தக்காளி 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு ஆனியன் ஊற்றியாச்சு. அப்படியே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். புரியுது. ஒரு பக்கம் சாதம் குறிச்சி வருது, ஸ்லோ பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பாருங்கள், ஆனியன் அப்படியே கோல்டன் கலரில் பறித்து பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்லா எவ்வளோ பார்க்கறதுக்கு இது பாருங்கள். கோல்டன் கலர் வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் வச்சுப்போம். தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு கறி போட்டுக்கிறேன். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டீங்கன்னாக்கா காரம் அதிகமாகிடும். அப்படி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி சப்போஸ் காரம் அதிகமாகிடுச்சுனாக்கா புளி கரைசல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்க, குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. இந்த பதத்தில் நம்ம வாங்கி வச்சுக்கிற பக்கோடாவை அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, பக்கோடா குழம்பு ரெடி. பார்க்க சமயத்தில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கொதி வந்து இறக்கி வச்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.